தீனா, ரமணா, ஏழாம் அறிவு, கஜினி இந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் ஏஆர் முருகதாஸ். இவருடைய டைரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சமீப சில வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் படம் வாய்ப்பு இல்லாமல் இருந்தார். பெரிய நடிகர்களை வந்து அப்ரோச் பண்ணியும் அவர்கள்ட்ட வந்து சரியான தகவல் கிடைக்காதனால படங்கள் எதுவும் இயக்காமல் இருந்தார். இறுதியாக வந்து பார்த்தோம்னா துப்பாக்கி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனர். ஸோ விஜயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவரை கண்டுக்கல, அஜித்தும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவரை கண்டுக்கல, சூர்யா உட்பட வந்து பார்த்திங்கன்னா யாருமே இவரை கண்டுக்காத இந்த சூழ்நிலையில் படம் இல்லாமல் இருந்தார். ஒரு சில படங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி சிவகார்த்திகேயனோட SK23 படத்தை துவங்கியிருக்கிறாங்க. இந்த படத்தில் முதல்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா மிருணால் தாக்கூர் இவங்க தான் நடிக்கிறதா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அவங்க இல்லை, ருக்மிணி வசந்த் இவங்க தான் நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. அவங்க ஏற்கனவே தமிழில் ஒரு படம் அறிமுகமாக இருந்தாங்க விஜய் சேதுபதி கூட. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகலை. பட் அதிகப்படியான தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ருக்மிணி வசந்த் தான் நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. படத்துக்கு இசை அனிருத் அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக புதிய காம்பினேஷன், மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமையும் அப்படிங்கிறாங்க. ஆனால் 2025 தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன மாதிரி முழுமையான அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.